என் பேர் விஜய ஸ்ரீனிவாசன்னு பேர். நான் ஒரு ஜோதிட மாணவர். ஒரு சம்பவத்தை பற்றி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காண்டி நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். இப்போ எனக்கு ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணி போல் ஆஸ்ட்ரோ குமரன்ஜி அவரை நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் வேற ஒரு விஷயத்துக்காண்டி. அப்போ அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், 108 அல்லது 100ங்கிற எண் என் மனதில் அடிக்கடி உதயம் ஆகிக்கிட்டு இருக்கு. அந்த 108ங்கிறது அக்ஷரமாக இருக்கலாம், திவ்ய தேசங்களாக இருக்கலாம், இல்லை அந்த 108ங்கிறது ராமஜெயம் எழுதுறதா கூட இருக்கலாம். அது என்னங்கிறது தெரியலை. இது சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு வரப்போகிறது அப்படின்னு அவர் சொன்னார் என்கிட்ட. அப்போ சொல்ல போகும்போது நான் அப்போ அதை பெருசாக எடுத்துக்கலை. அப்போ நான் எங்களுடைய உரையாடல் தொலைபேசியில் நடந்தபோது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 5 இருக்கும். அப்போ அவர் இன்னொன்று சொன்னார். அதாவது இந்த விஷயம் தெரிய வர்றதுங்கிறது கிருஷ்ணன்கிற ஒரு நபர் சம்மந்தப்பட்ட விஷயமாக கூட மூலமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாங்கள் ஒரு 7 மணி இருக்கும். 7 மணி அப்போ திருப்பி சார்ட்டேருந்து ஃபோன் வருது. எனக்கும் அவருக்கும் பழக்கப்பட்ட ஒரு நண்பர் ஒரு விபத்திற்கு உள்ளாகி, ஒரு சிறிய விபத்திற்கு உள்ளாகி அரசு மருத்துவமனை, ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறதா சொல்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் விரைவாக போய் பார்த்தோம். பார்க்கும் பொழுது எங்களை சுற்றி 108ங்கிற ஆம்புலன்ஸ் வண்டி தான் ஜாஸ்தியாக இருந்தது. அந்த பாதிக்கப்பட்ட நபர் பேரே கூட கிருஷ்ணர் தான். இப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னா, சோதித்து திடமாக சொல்லுதல் என்று சொல்லுவாங்க. ஆனால் இப்படி பல ஜோதிடர்களுக்கு மத்தியில் ஒரு வியப்பூட்டும் வகையில் இவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது, அமானுஷ்யமாகவும் இருந்தது. இந்த விஷயம் எனக்கு மொத்தம் தெரிஞ்சால் பத்தாது, நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். குமரன். அதாவது 9ஆம் இடத்தில் உள்ள கிரகம் என்ன செய்யும்? சார், எனக்கு கிரகமே இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. இருக்கக்கூடிய நபருக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் என்ன செய்யும்? உதாரணத்துக்கு அந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் லக்னத்துக்கு சுபர்னு வச்சுங்களேன். அந்த லக்னத்துக்கு சந்திரனுக்கு சுபரான கிரகம்னு வச்சுங்களேன். இயற்கை சுபர்னு கூட வச்சுக்கோ. உதாரணத்துக்கு புதன் அல்லது சுக்கிரன், சந்திரன், வளப்பிறை சந்திரனா இருக்கலாம், தேய்பிறை சந்திரனோட இருக்கலாம், அல்லது குருவா இருக்கலாம். இப்படி வச்சுக்கோமே. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள்ல ஏதோ ஒரு கிரகம் அது 9ஆம் இடமாக இருந்து அந்த இடம் ஆட்சியோ, நான் சொன்ன இந்த 4 கிரகங்கள்ல ஏதோ ஒண்ணு ஆட்சியோ உச்சமோ இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த கிரகம் அமைப்பு இருந்தா எப்படி இருப்பார்கள் அப்படின்னாக்கா, நிச்சயமாக அவருடைய 26, 27 வயதுக்கு மேல், அல்லது 32 வயதுக்கு மேல், 37 வயதுக்கு மேல், அல்லது 44 வயதுக்கு மேல், நிச்சயமா 50 வயதுக்கு மேல் இவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு. அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி வாரகாலத்தில் நிச்சயமாக அவர்கள் தொழில் துறையில் மிக சிறப்பாக விளங்குவார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர்கள் அந்த தசாபுத்தி வாரகாலகத்தை மட்டுமல்ல, அவர்கள் ஆயுள் முழுவதும் படிக்கக்கூடிய வசதியை உண்டு பண்ணும். உதாரணத்துக்கு வேறொரு ஸ்தான பலன்கள், வேறொரு கிரக பலன்கள் காரணமாக படிப்பு நின்றுச்சு வச்சுங்களேன். அவர்களுடைய படிப்பு என்பது 45 வயசுக்கு மேல, 50 வயசுக்கு மேல படிப்பு தொடரும். ஆயுள் முழுவதும் படிப்பார்கள். உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே. சுக்கிரனுக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல ஆட்சியோ உச்சம் பெற்றவர்கள் வச்சுக்கோங்க. இவர் இடையில ஒரு படிப்பு தடையாச்சு வச்சுங்க, ஒரு +2க்கு மேல நிப்பாட்டிட்டாரு, ஒரே ஒரு டிகிரி மட்டும் வாங்கி நிப்பாட்டிட்டா வச்சுங்களேன். அந்த சுக்கிர தசையோ சுக்கிர புத்தி வரும்போது அவருடைய 50 வயசுக்கு மேல வரும் வச்சுங்க. அந்த காலகட்டத்தில் படிப்பை தொடங்குவார். 40 வயசுக்கு மேல படிப்பை தொடங்குவார். தொடங்கி ஆய்வு முழுவதும் படிச்சுட்டே இருப்பார். ரிசர்ச் படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு படிச்சு பட்டம் வாங்கியாவது ஆச்சரியப்படுத்திக்கல. இப்படி ரொம்ப பேருக்கு நடக்குது, நான் பார்த்துருக்கேன். அப்படி வந்தால் நல்லதுன்னு பார்த்தாக்கா, அந்த படிப்புக்குண்டான அந்த படிப்பு எது சம்பந்தமா படிச்சாரோ அது சார்ந்த துறையில வேலை பார்ப்பாரு. உத்தியோகம் கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் லக்னத்துக்கு 9ல சுக்கரன் ஆட்சி உச்சம் பெற்று திசையை நடத்துது. சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்று திசை நடக்கும் போது நிச்சயமாக கடல் கடந்து வெளிநாடு சம்பந்தப்பட்ட 9ஆம் இடம் வெளிநாடு இல்லையா, வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறையிலையோ அது சம்பந்தப்பட்ட படிப்புலையோ படிச்சு வெளிநாடு போவாரு. அல்லது இங்க இருந்துகிட்டே வெளிநாடு சம்பந்தப்பட்ட டைப்ல சம்பாதிப்பாருன்னு அர்த்தம். இது நம்ம சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு, அப்போ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்,
வரம் தரக்கூடிய ஸ்தானம், வரப்பிரத ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம். அப்போ அந்த இடத்துல ஒரு கிரகம், உபகிரகம் ஆட்சி உச்சம் பெற்று நடத்தினால் நிச்சயமா வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்ப்பது, உத்தியோகம் பார்ப்பது, பிசினஸ் பண்ணுவதில் நிச்சயமா அவருக்கு வருமானம் அதிகமாக வரும். ஆராய்ச்சி படிப்பை படிச்சுட்டே இருப்பார். நிச்சயம் இது உண்மை.